தேவதை கதைகளும் யட்சி முதல் பாகம் தொடர்கிறது. அம்மாவின் அப்பா பெண்களையெல்லாம் வீட்டுக்குள்ளே தள்ளி வெளியே பூட்டி விட்டார். அவருக்கு நாடகம் பிடிக்காது. நாடகம்னா எந்த கலையுமே பிடிக்காது. நாடகம் தொடங்க நள்ளிரவாகிடுச்சு. அம்மா மச்சுக்கு ஏறி ஓட்டுக்கூரையை பிரித்து வெளியேறி நடந்து புளிய மரக்கிளையில் தொற்றி ஏறி இறங்கி கோயிலை பார்க்க சென்றாள். குளத்துக்கு இந்த பக்கம் அவர்களுடைய தோட்டத்துக்குள்ளே நின்ற கூளைப்பலா மரத்தில் ஏறி ஒரு கிளையில் அமர்ந்து நாடகம் பார்த்தாலாம். அப்போ பக்கத்தில் செண்பக மரத்தோட கிளையில் ஒரு அழகிய இளம்பெண் இருப்பதை பார்த்தாலாம். அது செண்பக எச்சி. எச்சியின் தலைமயிர் கருமையான நீரோட போல பளபளத்து வழிந்து வெகு நீளத்துக்கு காற்றுல பறந்துச்சான். செண்பக தளிர்களினால் ஆடை அணிஞ்சிருந்தாலாம். வாயில 2 வீரப்பற்கள் இருந்தன. அழகுன்னு சொன்னேன் என்றான். ஆமாடா, ரொம்ப அழகான பொண்ணுக்கு 2 வீரப்பல் இருந்தால் இன்னும் அழகுதான், அம்மா சொன்னாள். எச்சி அம்மாவிடம் பெயரை கேட்டாள். பெயர் பிடித்திருந்தது. அம்மா எச்சியிடம் அவள் எங்கெல்லாம் போயிருக்கிறாள் என்று கேட்டாள். எச்சி போகாத இடமே இல்லை. நட்சத்திரங்களுக்கு இடையே மிக மிக இருண்ட ஒரு கடல் அலையடிக்குது. அதில் அவள் நீந்தி இருக்கிறாளாம். நிலவில் முகம் பார்த்து பொட்டு போட்டிருக்காளாம். 7 கடல்களுக்கு அப்பால் இருக்கும் பொன்னாலான மலை மீது இருக்கும் செம்மணியிலான பாறை மீது படுத்து தூங்கியிருக்கிறாளாம். உருகிய உலோகங்கள் தீ போல ஓடும் பாதாள நதியை பார்த்துருக்கிறாளாம். அதிகால புற்கள்லையும் பூக்கள்லையும் படர்ந்திருக்கிற பனித்துளியில் மட்டுமே எச்சி அருந்துவாளாம். செண்பக பூக்களில் ஊறும் முதல் தேனையும். அம்மா எங்கெல்லாம் போயிருக்கிறாள் என்று எச்சி கேட்டாள். அம்மா எங்குமே போனதில்லை. சமையலறை, குளம், வீட்டு தோட்டம், மீண்டும் சமையலறை. அதை கேட்டபோது எச்சியின் கண்கள் காற்றுப்பட்ட கனல் போல் எரிந்தனவாம். வாயில வீரப்பல்லு ஒளிவிட்டது. எச்சி நாடகத்தை சுட்டி காட்டினாளாம். அந்த நாடகத்தை பார்க்கத்தான் அவள் வந்தாளாம். அது அவளுக்கு பிடிக்கலையாம். ஆகவே அவள் வேறு ஒரு நாடகத்தை பார்ப்பதாக சொன்னாளாம். பலாமரத்தோட உச்சிக்கு அவள் அம்மாவை கூட்டிகிட்டு சென்றாளாம். அங்கேருந்து பார்த்தபோது கோயில் குளம் ஒரு பெரிய கண்ணாடி போல தெரிஞ்சிச்சான். அதில் அதே நாடகம் தலைகீழாக தெரிந்ததாம். அங்கிருந்து பார்த்தபோது அந்த நாடகம் மிக வேடிக்கையாக இருந்ததாம். அதில் தாட்சாயினி தன் நெற்றிக்கண்ணை திறந்து சிவனை எரித்து சாம்பலாக்கினாலாம். எச்சியும் அம்மாவும் இரவு முழுக்க சிரித்தாங்களாம். அம்மாவுக்கு கண்ணில் முதல் ஆப்ரேஷன் முடிந்ததுமே படிக்கும் பழக்கம் போய்விட்டது. அதற்குள்ள வெகு காலம் முன்பே அம்மா பேசுவது மிகவும் குறைந்து விட்டது. மணிக்கணக்கில் படிக்காமல் புத்தகத்தோடு உட்கார்ந்துருப்பா. அம்மாவிடம் கூடும் அந்த மௌனம் மிகவும் பயமுறுத்துவது. அப்பா இருந்தவரை அந்த மௌனத்தை கண்டு பொறுமை இழப்பார், கத்துவார், புலம்புவார். ஆனால் ஒன்றும் செய்ய முடியாது. நாட்கணக்கில் அந்த மௌனம் நீளும். பிறகு பனிக்கட்டி உடைவது போல கலகலவென்று உடையும். கண் சரியாக தெரியாமல் ஆன பிறகு அந்த மௌனம் மாத கணக்கில் விரிய ஆரம்பித்தது. கனகு மட்டும்தான் அப்போது அம்மாவை நெருங்க முடியும். பாட்டி கவனிக்கிறாளா இல்லையா என்று கவலைப்படாமல் சலசலவென்று பேசி கொண்டிருப்பா. பேசி பேசி இருவரும் ஒன்றாக ஆவிடுவது போல இருக்கும். உடலின் ஓர் உறுப்பு இன்னொரு உறுப்புடன் பேசி கொண்டிருப்பது போல. டாக்டர் வீட்டிலேருந்து திரும்பி கொண்டிருந்தோம். பஸ் இறங்கும்போது வெயில் சாய ஆரம்பித்திருந்தாலும் சூடு அடங்கலை. அம்மா கண் மீது கையை வைத்து பாதையை பார்த்தா. நான் கனகுவோட பிடிவாதம் பற்றி அவளிடம் அவ்வளவு நேரம் சொல்லி கொண்டிருந்தேன். ஒரே பெண், 17 வயதில் தன்னந்தனியே லக்னோவுக்கு படிக்கப் போகிறேன் என்கிறாள். எங்கள் பதைப்புகளை அவளால் புரிந்து கொள்ளவே முடியலை. சிரிக்கிறாள். எது பேசினாலும் ஒரே சிரிப்பு. உலகமே வேடிக்கைகளால் நிரம்பியிருக்கிறது போல. அவள் வாயில எச்சி பிரசாதம் வெச்சிருக்க விடாது. சொன்னால் பேச்சு கேட்க மாட்டா. எதுக்கெடுத்தாலும் ஒரு களியில் சிரிப்பு. நீயாவது பேசி பார்த்து ஒரு நல்ல புத்தி சொல்லு என்றேன். அம்மா அதை கேட்கதாவது தெரியலை. ரொம்ப வெயிலாக இருக்கேடா என்றாள் அம்மா. பக்கம்தானே, 5 நிமிஷத்தில் போயிடலாம் என்றேன். சலிப்பாக இருந்தது. அம்மாவுக்கு இப்போதெல்லாம் தன் உடல் அவஸ்தைகள் தவிர வேறு நினைப்புகளே இல்லை. ஒரு பாக்கெட் சிகரெட் வாங்கலாம் என்று நான் கடைப்பக்கம் திரும்பிய போதுதான் அந்த போஸ்டரை பார்த்தேன். அப்போதுதான் மாலை நாளிதழுக்காக ஒட்டியிருந்தான். ஓடிப்போய் ஒரு பிரதி வாங்கி கை நடுங்க விரித்து படித்தேன். முதல் பத்திக்கு மேல் படிக்க முடியவில்லை. ரோட்டை தாண்டி மறுபக்கம் வந்து அம்மாவிடம் உரக்க, அம்மா அம்மா என்றேன். இஎம்எஸ் இறந்துட்டார். யாரு? இஎம்எஸ், இன்னைக்கு மத்தியானம்மா. அம்மா திரும்பி மண் பாதையை பார்த்து, ஒரே வெயிலாக கொளுத்துதே என்றாள். என் மனதில் அக்கணம் சொற்களே இல்லை. பின்பக்கம் பைக் ஒலி கேட்டு பின்னால் நகர்ந்து ஒதுங்கி வழிவிட்டேன். பெரிய எஸ்டி பைக் மீது கனகு சிரித்தபடி ஏறிக்க பாட்டி என்றாள். யார்தடி இது? மனோகர் மாமாவோடது. ஏறு பாட்டி. இறங்கடி கீழே, எறும்பு மாதிரி இருக்கு வண்டி. போப்பா, நீ ஏறு பாட்டி. அம்மா அதன் பின் ஏறிக்கொண்டாள். அப்பா, நீங்கள் முன்னாடி ஏறிக்கிறீங்களா? கனகு பார்த்து, சும்மா பயப்படாதீங்கப்பா. பைக் புகை கக்கி முன்னால் பாய்ந்து போயிற்று. கனகுவின் குட்டை தலைமையில் தீ போல கொழுந்து பரப்பி பறந்தது. நன்றி.